இன்றைய மனப்பாட வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை விருக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். எசாயா 61 அதிகாரம் 7-10 வரையுள்ள வசனங்கள். Instead of their shame, my people will receive a double portion. And instead of disgrace, they will rejoice in their inheritance, and so they will inherit a double portion of their land, and everlasting joy will be theirs. For I, the Lord, love justice. I hate robbery and iniquity. In my faithfulness I will reward them and make an everlasting covenant with them. Their descendants will be known among the nations, and their offspring among the people. All who see them will acknowledge that they are a people the Lord has blessed. I delight greatly in the Lord. My soul rejoices in my God, for he has clothed me with garments of salvation and arrayed me in a robe of righteousness. As a bridegroom adorns his head like a priest, and as a bride adorns herself with her jewels. Isaiah chapter 61 verses 7-11.